சார் அது வேலைக்கு ஆகாது சார். இந்த ரேட்டுக்கெல்லாம் பைபாஸ்ல இருக்கிற ஃபிகர் கூட வராது சார். பணத்தை பார்த்தீங்கன்னா கண்ட வியாதி வரும். சரி 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 வணக்கம் சார். சார் வணக்கம். சரி மேட்ரு நான் அனுப்பிச்சிடுறேன் சார். இந்த பணத்தை பிடி, சீக்கிரம் ஒரு நல்ல மேட்ரு அனுப்பிச்சி விடு. சார் நீங்கள் முன்னாடி போங்க, அச்சு டாக் மாதிரி பின்னாடியே வரும். சரி சரி ஓகே, சீக்கிரம் அனுப்பு. யோ, கார்ல போறானே அந்த பையன் யாரு? பாக்கிறதுக்கு எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கா. அதனால தான் அவன் இங்க வரான். நம்ம நாட்டுல ஓட்டு போறதுக்கு 18 வயசு இருந்தா போதுமா, ஆனா கல்யாணம் பண்றதுக்கு 21 வயசு வேணுமா. 18 வயசுல நாட்டுக்கு தலைவனை தேர்ந்தெடுக்கலாமா, ஆனா இதுக்கு 21 வயசு ஆகணுமா. நான் உன்ன மாதிரி சப்பா பிகர்லாம் வேணாம். அவன் துட்டு நிறைய தரான், அதனால ரிச் பிகரை அவனுக்கு அனுப்பி வைக்கணும், புரியுதா? அதனால தான்டா நீ அதுக்கு யூஸ் ஆகாம போயிட்ட. யார பார்த்து தோட கழுவி விட்ட மீன் பாடி மாதிரி இருக்கிறா. என்ன ஆட்டத்தை பத்தியா அவளுக்கு? நில்றி இங்க பத்தியா அம்சாவ, நீ தான் பெயிண்ட் அடிச்சல எஃப்சி பாஸ் ஆக மாட்டேன். கொரன் கோபால் வெயிட் பண்றான்டா, போடா செல்லம். அவன் செத்த கிளிடா, பறக்க மாட்டான். அவன் பறக்கலனாலும் நல்லா தவப்பாண்டி, போடி முதல்ல. போற டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆனாலும் சீன் போறதுல குறைச்சலே இருக்காது இந்த பொம்பளைங்களுக்கு. பர்லு பெருமாளே, மாதிரி கோலி ஆடுற பிளேயரு கிரிக்கெட் ஆட வந்துக்கிறான், போய் 2020க்கு போலிங் போட்டியா? சரி போ பெருமாள். என்ன தம்பி? அது ஒரு பெட். கண்ணா, ஸ்பூனை வச்சு கிணறெல்லாம் தோண்ட முடியாது, அதுக்கெல்லாம் கிடப்பாறை வேணும், கிடப்பாறை. சரி சைனை போடு, சைனை போட்டு போ. அப்பா பணம் கொடுத்து அனுப்புனாரா? இல்லை என்கிட்டே இருக்கு. சபாஷ். சொல்லல. சொல்லுங்கண்ணே. அந்த 14 நம்பர் பெட்டை ரெடி பண்ண. ரெடியா இருக்குண்ணே. மாதிரி இன்னைக்கு நோகாம நோம்பு கும்பிட போற. நடத்து. இந்தா இதை போட்டுக்கோ. என்னது? இது ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு? ஒரு பொண்ணு கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா அவனா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு நானே தான் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். ஓ அப்படின்னா உன் காருக்கு செல்ஃப் டிரைவிங்னு சொல்லு. அது சொல்லப்போனா அப்படிதான். ஓகே, இன்னைக்கு நீ பென்ஸ் காரை ஓட்டு வா. இந்த டிரைவர் நீ லைஃப் ஃபுல்லா மறக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப அற்புதமான ஜோக் இது. நீங்களே. ஒரு காக்கா கொடியில காஞ்சிட்டு இருந்த பிராவை தூக்கிட்டு போய் அது கூடி கட்டி இருக்கிற மரத்து மேல வச்சிருச்சான். அதை கீழே போட சொல்லி ஆண்டி சொன்னாலாம். அதுக்கு காக்கா, ஆண்டி அது கீழே போடுறது இல்ல மேல போடுறதுன்னு சொல்லிச்சு. போண்டா பவர் வந்துட்டான்டா. இறங்க. ஓகே சார், இறங்க. வா 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 சார், வா சீக்கிரம் வாங்கயா. வணக்கம் சார். என்னடா சொல்லல சார்? ஜிப்ப போடுறா முதல்ல. ஜோக்குடா. ஏன்டா இவ்வளவு நேரம்? சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கடா. சோம்பேறிங்க. டேய் போண்டா, எங்கடா? வாங்க. என்னடா ரொம்ப குண்டாயிட்ட? ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கியா? லவ் என்ன பார்த்ததும் எங்கடா நடுவ பாக்குற? பதில் சொல்றோம் பாடு. சொல்ற ஒண்ணுக்கு போலான்னு நினைச்சேன். இப்ப இங்கேயே போயிட்டல. சரி போ, போடான்னு சொல்றேன்ல. எல்லாரும் வந்து வரிசை நில்லுங்க. வாங்க ஓடி. சீக்கிரம் வாங்கடி, அண்ணன் நட போட்டு வருவாளுங்க. போ சீக்கிரம் சீக்கிரம். அங்க வந்து நில்லு. வாடி மாதுரி. அடேங்கப்பா, அப்படி என்ன தாண்டி சாப்பிடுவ? சும்மா வலுவலுன்னு வேண்ட மாதிரி இருக்கு. கரண்ட் மாதிரி கப்பனி இழுக்கிறிய. இவ கூட படுத்தவன கூப்பிடுங்கடா. இந்த கெண்டைய சாப்பிட்ட கொக்க பிடிச்சிட்டு வாங்கடா. யோ, அவனை இழுத்துட்டு வாயா. வர சொல்லு. ஐயா கூப்பிட. போடா போடா.
இப்படி வந்து நில்றா. இவன் தான் சார். இவனா? சார் இவன் தான் சார் அந்த பையன். பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்கான், பக்காவா பூசாரி மாதிரி மணி அடிச்சிருக்கானே. எப்படியா இருக்கிற பசங்க மணி அடிக்கிறதுல கில்லாடியா இருக்காங்க ஓ, சார். உன் பேர் என்னடா? ஆ வயசு மீறின வேலையை செஞ்சுட்டு திமிரா வேற பாக்குறியா? உன் பேர் என்ன? குஞ்சுமணி சார். என்னடா பேர் வச்சிருக்கான் உன் அப்பன்? குஞ்சுமணின்னு பேர் வச்சா இந்த வேலையை பண்ணாம வேற என்ன வேலையை பண்ணுவான்? பேர் வைக்கிறானுங்க பாரு பேரு. என்னடா இது? பிளாக்பெரி. இந்த காலத்து பசங்க ஹைடெக்கா போன் வச்சிருக்கானுங்க. பாக்கெட்ல பணம் இருக்குதோ இல்லையோ, போன் மட்டும் சூப்பரா இருக்கும். பிளாக்பெரி. சார் சார் ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். சார் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். சவுண்டா விடுற முளைச்சு 3 இடம் உள்ள போலீஸ்காரங்கிட்டே திமிரு. போன்ல என்னடா பார்த்துக்கிட்டு இருந்த? பாத்தியா இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தியா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல இருக்க. ஒருத்தர் கூட ட்ரெஸ்ஸே இல்லையே. ட்ரெஸ் போட்டாலே உனக்கு பிடிக்காது போல இருக்கு. ஆமா, யாருக்குடா கொஞ்சம் முன்னாடி போன் போட்ட? ஆரியா சிண்டே சாருக்கு. ஷிண்டேவா? யாரா அவன்? சார் அவர் இந்த ஏரியா எம்எல்ஏ சார். பாரு, அவரை எப்படா பழக்கம்? அவர் என் அப்பா தான் சார். அதான் என் பயலுக்கு இவ்வளோ தைரியம். இதெல்லாம் முதல்லயே சொல்றது இல்லையா? வா வா தனியா போய் பேசலாம். எம்எல்ஏ புள்ளன்னு முதல்லயே சொல்ல வேணாம். உன்ன மாதிரி பெரிய இடத்து பிள்ளைங்கெல்லாம் இந்த மாதிரி லோக்கல் பார்ட்டிங்க இடத்துக்கு வரலாமா? வருங்காலத்துல நீ எம்எல்ஏ ஆகணும். அப்போ உன் வண்டிக்கு மேல ரெட் லைட் சுத்தும். நீ என்னடா ரெட் லைட் ஏரியாவில் சுத்திட்டு இருக்கிற? நல்லாவா இருக்கு? அதுவும் இந்த மாதிரி தேவடியாளோட. ராஸ்கல் போறம்போக்கு. நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இப்ப சமத்தா வீட்டுக்கு போற அப்பா கிட்ட போய் என்ன சொல்லுவ? இன்ஸ்பெக்டர் ரமாகாந்த் சாரை பார்த்தேன், அவர் உங்களுக்கு வணக்கம் சொல்ல சொன்னாருன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன, கிளம்பு வீட்டுக்கு போ. இரு ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஆசை வந்தா இங்கெல்லாம் வரக்கூடாது. இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒரே ஒரு போன் போடு போதும். இன்ஸ்டன்டா ஹோம் டெலிவரியா பண்ணி வைப்பேன். பீட்சாவோட வேகமா வீட்டுக்கு வந்து சேரும். ஜமாய்க்கலாம். நான் அனுப்புறவளுங்க இன்னைக்கு இருக்கிற சினிமாக்காரங்களை விட செம்ம சூப்பரா இருப்பாளுங்க. சரி சரி, அப்பா தேடுவாரு. சீக்கிரம் வீட்டுக்கு போ. வழியில யார் பிடிச்சாலும் என் பேர் சொல்லு. வணக்கம் பவர் சார். ஏய் ஜகு சேட், வெளியில வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? உள்ள என்ன போர் போட்டுக்கிட்டு இருந்தியா? சாமி கும்பிட்டு இருந்தேன் சார். சரி சரி, பணத்தை எடு. சார் இப்பெல்லாம் பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். எப்ப பாரு இந்த கூழ் பஜனையை என்கிட்டயே பாரு. இதையெல்லாம் வேற எவனாவது கேனா போனா கிட்ட சொல்லு. டேய், இந்த உலகத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பணம் சம்பாதிக்கிற ஒரே பிசினஸ் இதுதான். பணத்தை எடு. அடடா, எவனோ இந்த நேரத்துல போன் பண்றான். எஸ்பி தான் ஏன் போன் பண்றான்? போன் பண்றதுக்கு கால நேரம் இல்ல அவனுக்கு. என்ன பண்ணி தொலைக்க எடுத்துதான் ஆகணும். ஜெய்ஹிந்த் சார். எஸ் சார். இல்ல சார், நான் இங்க சாமி கும்பிட வந்தேன். பகல்ல நேரமே கிடைக்கிறது இல்லையா? அதான். இல்ல, நான் வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு. சரிங்க சார், பரவாயில்ல சார். நான் இப்போ புறப்பட்டு உடனே வந்துடுறேன். காரியத்தை கெடுத்துட்டாரு. யோ, ஃபேஸ்புக்கில் எவனா கமெண்ட் அடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சான். வண்டி எடு. நாளைக்கு வந்து என்ன பாரு. சரிங்க மார்க்கெட்ல. சரி சார். இல்லைன்னா நானே உன்னை வந்து பார்ப்பேன். ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு மேல இன்னும் ட்ரெஸ்ஸை குறைச்சிடாத. வெளியே தெரியும். வண்டி ஏறா. மானம் கெட்டவன்.